தீபாவளி அன்னைக்கு காலையில் இட்லியும் மட்டன் குழம்பும் எப்படி ஒரு மேண்டேட்ரியான மெனுவோ அதே மாதிரி பலகாரங்களில் வடையும் இந்த சுவியமும் கட்டாயம் இருக்கும். செட்டிநாடு சைடில் ஒரு சூப்பரான சுவியம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் இதை சுவியம் தான் சொல்லுவோம், நிறைய இடத்துல சுழியம் சுசியம்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் ஊரில் எந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஒரு கப் பச்சரிசி கூட 1/4 கப் உளுந்து நல்லா அலசிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி கலந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போது உள்ள பூரணத்துக்கு 1 கப் கடலை பருப்பை நல்லா 3 விசில் விட்டு வேக வச்சு இந்த மாதிரி மத்த வச்சு கடைஞ்சிக்கோங்க. கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து அது கூடவே மசிச்ச பருப்பு, திருவன தேங்காய், வெல்லம், அது கூடவே ஏலக்காய், ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆறுனதும் இறுக்கம் கொடுக்கும். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி மாவில் டிப் பண்ணி சூடான எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்தீங்கன்னா அருமையான சுவியம் ரெடி. நல்லா வெளியே கிறிஸ்பியாக உள்ள நல்லா இனிப்பு பூரணத்தோட சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.